ஆனால் உங்களுடைய அந்த திரை அனுபவங்களை கொஞ்சம் அப்படியே. திரை அனுபவங்கள்னா என்ன, எனக்கு இது 51வது வருஷம், ஒரு 400 கூட முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு கணக்கு கிடையாது. சினிமாவில் எப்பவுமே எப்படின்னா அந்த நல்ல ஐட்டத்தை விட்டுருவாங்க, இன்னும் நடக்க முடியாமல் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்பாவோட நாடகங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே நடிச்சிருக்கேன், அவரோட இணைஞ்சு நடிச்சிருக்கேன். அவருக்கு சினிமாவோட நாடகம் தான் தெரியும். திராவிடம் வளர்ந்ததுக்குள்ள ஒரு காரணமே அவர் தான், அவர் இல்லைன்னா எங்கே வளர்ந்துருக்கு. உங்களோட நடிப்பை பார்த்து அப்பா என்ன சொன்னாங்க? ஒரு நாள் கூட நான் நடித்து நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறதே கிடையாது. சந்திரபாபுனை பற்றி சொன்னார். சந்திரபாபு வந்து நேச்சுரல் ஆக்டர். சிவாஜி பாபு அவருக்கு பிடிக்கும். பட் என்னென்னா எங்கள் கம்பெனியில் 12 வயசில் ஒரு நடிகராக இருந்தார். அதனால அவரை ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப பிடிச்ச நண்பர் யாருன்னா புரட்சித் தலைவர் துவங்கிய கட்சியில் நான் போய் எம்எல்ஏ வைப்பேன். ஜெயலலிதா தான் என்னை கொண்டாந்து அரசியல் கற்றுக் கொடுத்தது வந்து கலைஞர் தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் வந்து வில்லன் கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. ரியல் லைஃப்ல நீங்க வில்லனா நல்லவரா? அதுல என்ன வில்லனா நல்லவரா, கெட்டவரா நல்லவரா? ஒன் மோர் திங், எனக்கு வந்து நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னை புரிஞ்சுக்கிட்டா தான் நான் நல்லவன், என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான். அண்ணன், ஒருத்தர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து நீக்குனா அவங்கள சினிமாவிலேயே இயங்க விடாமல் பண்ணிடுவீங்களாமே? இல்லை, அதெல்லாம் வந்து பொது வெளியில் என்ன சொல்கிறாங்க, இந்த டத்தோ பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்படலை. அது அவங்களுக்கு யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டத்தோனா என்னன்னு தெரியலன்னு. நீங்கள் வந்து தொடக்கத்தில் இருந்தேன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் ஆதரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்கலன்னா கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சும்மா யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கான்னு சும்மா சொல்லக்கூடாது. என் மகன் டு பி ஃப்ரேங்க், அவனுக்கு சீமானை தான் பிடிக்கும். கமலஹாசனுடைய பயங்கர ரசிகன், ஆனால் சீமானை தான் பிடிக்கும். தமிழன் வந்து ஆளணும்னு சொல்கிறார். ஒரு வாட்டி அவர் வந்தேரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் பேசும்போது, அவர் வச்சுக்கிட்டு பேசும்போது, நாங்கள் வந்தேரிகள் கிடையாது, நான் தெலுங்குக்காரன், நான் வந்தேரியா. அதுக்கு அவர் பதில் ரொம்ப நல்லா கொடுத்தாரு. தமிழர்கள் ஆள வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும். அது கரெக்ட். சீமானை பார்த்ததுல இல்லை, தொடக்கத்துலேருந்தே இருக்கேன் அதில். இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? அதை நான் ஆதரிச்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன்.